ஒரு விஷயம் நம்ம என்ன உணரணும் அப்படின்னா, லைஃப்ல என்னைக்குமே உங்க லைஃப்ல அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய நேரங்கள்ல உங்க கூட இருக்கிறவங்களே உறவுகள் கிட்ட இருந்து மரியாதை இழந்து, அன்பு செய்யறவங்க கிட்ட இருந்து மரியாதை இழந்து, கடைசியில் நிறைய நேரங்கள்ல நம்ம லைஃப்ல நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அதே சமயம் நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும்னு நினைச்சா நிறைய நேரத்தில் அழிவு உண்டாகிடும்ன்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய கதைகள்லாம் நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம். சமீபத்தில் நான் கேட்ட கதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். 3 திருடனுங்க ஒரு பங்களாக்கு போயிட்டு அதை கொள்ளாடிக்கலாம் முடிவு பண்றாங்க. ஏமாத்தி செக்யூரிட்டியில ஏமாத்தி 3 பேர் குச்சி உள்ள போயிட்டு கிடைச்சதெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் சுருட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம தூரமா போய் இதை எடுத்துட்டு போய் பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம், ஆனா பிரிச்சுக்கிட்டா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லி பங்களாக்கு பக்கத்துலேயே ஒரு ஆலமரம் இருக்கு. ஆலமரத்து அடியிலேயே இப்போதைக்கு பொச்சிடலாம், தேடுறவங்களாம் தேடிட்டு நாளைக்கு இந்த விஷயம்லாம் மறைஞ்சோன்னே நம்ம திருப்பி இங்கேருந்து எடுத்துக்கலாம், பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. 3 பேருமே போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே பக்கத்தில் போய் பள்ளம் நோண்டு எடுக்கிறாங்க. பள்ளம் நோண்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் இது நமக்கு மட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். அதுக்கு திட்டம் திட்டுறான். ஒருத்தன் என்ன சொல்றான், நம்ம இதை உள்ள புதைச்சிடலாம். இன்னொருத்தன் என்ன சொல்றான், பிரிச்சுக்கலாம் அப்படின்றான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், டே முதல்ல போய் சாப்பிட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்றான். ஸோ 3 பேருமே 3 கருத்தை சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான், அதில் இருக்க ஒரு திருடன் என்ன சொல்றான், சரி இவனை சாப்பாடு அனுப்பிச்சிட்டு நம்ம இவனை முதல்ல காலி பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே நம்ம 2 பேரும் இவன் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ணலாம்னா, நம்ம 2 பேருமே முதல்ல இதை எடுத்து 2 பேரும் 2 பங்கா போட்டுக்கிட்டு அவன் தான் போறான்ல சாப்பிடுவாங்க, நம்ம இவனை வந்தவொடனே நம்ம கொண்டுடலாம்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளானை வச்சு இவன்ட்ட சொல்லலாம்னு வெயிட் பண்றான். சாப்பாடு வாங்க போறான்ல, அவன் என்ன திட்டத்துல போறான்னா, போற வழியில நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடு வாங்கி சாப்பாட்டுல விஷம் கலந்துடலாம், நல்ல சாப்பாடை நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு நடிச்சு இவனுங்களுக்கு அந்த விஷ சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு கொண்டுடலாம், கொண்டுட்டா நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். தனித்தனியா என்ன திட்டம் போடுறானுங்க, எப்படி இன்னொருத்தனை காலி பண்ணிட்டு இதை எடுக்கலாம். உங்க லைஃப்ல அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய நேரங்கள்ல உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை குழி பறிச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூட்டம் அப்படி கெடுவான் கேடு நினைப்பான். தப்பான ஆட்கள் கிட்ட போய் டீம் சேர்ந்தனா அவன் என்ன பண்ணுவான், உன்னை என்ன காலி பண்ணுவான். நீ திருடங்க கூட போய் சாகவாசம் வச்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான், உன் லைஃப் எப்படி திருடன் எப்படி வாழ்வானோ அதே மாதிரிதான் உன் லைஃப் அவன் மாத்துவான். திருடன் எப்படி மறைஞ்சு வாழறானோ அதே மாதிரிதான் உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும். ஒரு நாள் நீயும் ஜெயிலுக்கு போவ. ஏன்னா நீ எப்படிப்பட்ட டீம்மேட்டை தேர்ந்தெடுக்கிற அது மாதிரிதான் உன் லைஃப். யோசிச்சு பாரு, இந்த 3 திருடர்களும் உழைச்சு முன்னேறணும்னா பிரச்சனையே இல்லை. ஆனா இவங்களுக்கு என்ன, குறுக்கு வழியில பெரிய பணக்காரனும் ஆசை. அது மட்டும் எப்படி தனியா பணக்காரனும் ஆகணும்னு ஆசை எல்லா திருடனுங்களுக்கும். ஏன்னா திருட்டு புத்தி அப்படிதான் சிந்திக்கும். இப்ப என்ன பண்றாங்க, ஒரு திருடன் சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு திருடன் போயிட்டான். இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. சாப்பாடு வாங்கிட்டு இவன் வந்தோடனே என்ன பண்றாங்க, இவனை 2 பேருமே சேர்ந்து கொண்டுறாங்க. கொண்டோன்னா எந்த குழி நோண்டி வச்சிருந்தாங்க, புதைக்கிறதுக்கு நகை பணம் பொருள் அதிலேயே இவனை போட்டு மூடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்பா ஜாலியா சாப்பிடலான்னு 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சா 2 பேரும் ஒரே டைம்ல டெட் பாடி ஆயிடுறாங்க. டெட் பாடி ஆயிட்டோன்னா அங்கேயே சாஞ்சிடுறாங்க. அங்கேயே கழுகு கொக்கெல்லாம் இவங்களை தின்னு அங்கேயே சாகுறாங்க. கொல்ல போன இடத்துல இருந்து போலீஸ் தேடி அந்த குழிக்கிட்ட இந்த 3 பாடி எடுக்குது. மரியாதை இல்லாத, மரியாதை இழந்து, உறவுகள் கிட்ட இருந்து மரியாதை இழந்து, அன்பு செய்யறவங்க கிட்ட இருந்து மரியாதை இழந்து, கடைசியில் ஒண்ணுமே இல்லாத ஜீரோவா பணமா மாறுறாங்க. இந்த கதை நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருது. ஒரு விஷயம் நம்ம என்ன உணரணும் அப்படின்னா, லைஃப்ல என்னைக்குமே வளர்ச்சிக்கு ஷார்ட்கட் இல்லை. Remember this, put it in double quotes. There is no shortcut for real success. Fake success is always possible. ஒரு போலியான சந்தோஷம், போலியான happiness, a duplicate success is always possible with shortcuts. But if you want a hallmark success, you need to break yourself, make yourself, and then create your own path, travel in your own path, face the challenges, create your next version of solid platform can be created by solid characters, and that can only be done when you see what actually life is. வாழ்க்கையை நான் பார்க்க தயாரா இல்லை, நான் இருந்தாலும் நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா உன்னோட பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் யாருக்கு. ஸோ உழைக்கிறவனுக்கு தான் லைஃப்ல பெரிய நிரந்தர சக்சஸ் வரும், நிம்மதி வரும். ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்க, குறுக்கு வழியில் நிம்மதி இருக்குமா? இருக்காது. அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சு நிம்மதி வருமா? வராது.
அடுத்தவங்க பொருளை திருடி ஏமாத்தி உன் பேர்ல எழுதிக்கிட்டா உனக்கு நிம்மதி வருமா? வராது. அடுத்தவங்களோட உழைப்பை எடுத்துட்டு போயிட்டு ஏன் உழைப்புன்னு சொன்னா உனக்கு நிம்மதி வருமா? வராது. இந்த நிம்மதியே வராத ஒரு விஷயத்துக்கு நிம்மதியை நினைச்சு நீ தேடினா உன் லைஃப் அதோ கதி. அதான் உண்மை. தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.